ஸ்ரீ நாராயணியம் முதல் தசகம். பிறப்பு இறப்புள்ள ஜீவனின் சிறந்த பயன் மோட்சமே ஆகும். அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கள் வழி கூறுகின்றன. பகவானை தரிசிப்பதே மோட்சம் எனப்படும். பகவானாகிய அந்த பர பிரம்மத்தின் ஸ்வரூபமானது ஞான வடிவாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருக்கிறது. அந்த பிரம்மத்தை போன்ற வேறொரு வஸ்து இல்லாததால் அதற்கு உவமையும் இல்லை. அதற்கு ஜனன மரணம் இல்லாததாலும் அது இல்லாத இடம் ஒன்று இல்லாததாலும் காலம் தேசம் இவற்றின் எல்லைக்கு உட்படாததாலும் அந்த வஸ்து எல்லா உலகிலும் வியாபித்து இருந்த போதிலும் மாயா காரியமான உலக சம்பந்தம் அற்றதாகவே இருக்கிறது. அத்தகைய பிரம்மஸ்வரூபத்தை குரு உபதேசத்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த தத்துவமே கேரளத்தில் குருவாயூரப்பனாக பிரகாசிக்கிறது. இங்கு ஸ்ரீ நம்பூதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் இவ்வாறு நடந்தது உண்மையா என ஸ்ரீ குருவாயூரப்பனை பார்த்து கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று சொல்லி தலையை அசைத்து அங்கீகாரம் செய்ததாக பக்தர்கள் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, அடைய முடியாத தாங்கள் மிகச் சுலபமாக பக்தர்களுக்கு குருவாயூரில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் தங்களுடைய மகிமையை அறியாத ஜனங்கள் மனத்தினாலும் வாக்கினாலும் சரீரத்தினாலும் பிற தெய்வங்களை பூஜித்து வருகிறார்கள். இதற்கு மக்களின் அஞ்ஞானமே காரணம் என்பது தெளிவு. கஷ்டம். தங்களுடைய மகிமையை நன்கு அறிந்த நாங்களோவெனில் உலகோரின் கஷ்டம் நீங்குவதற்காக சஞ்சலமற்ற மனத்தினால் சகல பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாக விளங்கி வருபவரும் குருவாயூரில் விளங்குபவருமான தங்களையே நம்பி இருக்கிறோம். மூன்றாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, ரஜோகுணம் தமோகுணம் இவற்றின் சம்பந்தமற்ற ஸ்வச்சமான சத்வ குணத்தினால் தங்கள் சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது. மேலும் பஞ்சமகா பூதங்களாலும் ஏகாதச இந்திரியங்களாலும் செய்யப்பட்டதாகும் என வியாச முனிவர் ஆங்காங்கு நூல்களில் கூறியிருக்கின்றார். அந்த சரீரம் ஸ்வச்சமாக இருப்பதால் உள்ளே இருக்கும் பரமானந்த ரூபமான பிரம்மம் மறைக்கப்பட்டதாலும் மிக பிரகாசமாகவும் விளங்குகிறது. காதிற்கும் மனத்திற்கும் இன்பம் அளிக்கக்கூடியதும் மிகச் சுலபமாக கிரகிக்கக்கூடியதுமான தங்களுடைய அந்த ரூபத்தை கண்டு புண்ணியாத்மாக்களான பக்திமான்கள் பேரானந்தம் அடைகின்றார்கள். நான்காவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தாங்கள் விகாரமற்றவர், அதாவது மாறுதலற்றவர், எப்பொழுதும் நிறைந்தவர், எல்லையற்ற பரமானந்தமாகிற அந்த அமிர்த ஸ்வரூபி தம்மை வந்தடைந்த பக்தர்களின் கூட்டத்தால் விளங்குபவர். இத்தகைய நிர்மலமான பிரம்ம சமுத்திரத்தில் விளங்கும் சுத்தமான சத்வ குணத்தை அலைகளுக்கு ஒப்பாக கூறுகின்றனர். அப்படிப்பட்ட சுத்த சத்வ ஸ்வரூபியாக விளங்கும் தாங்கள் நிஷ்கலர் என்பதில் சந்தேகமில்லை. தங்களை சகலர் என்று சொல்லுவது அம்சாவதாரங்களை பொறுத்த விஷயமாகும். தாங்கள் பரிபூரணர். ஸ்லோகம் 5. பெறப்பெற்ற ஓ குருவாயூரப்பா, தாங்கள் எவ்வித செயலும் அற்றவர். ஆயினும் காரணமின்றி மாயையை ஏவுவது என்றதை செய்து வருகிறீர். இதை கொண்டு தங்களிடம் மறைந்திருந்ததும் இல்லாததற்கு ஒப்பானதுமான மாயை சிருஷ்டி காலத்தில் தோற்றமளிக்கிறது. தனது யோக மகிமையினால் மழுங்காத சித் சக்தியை உடைய ஹே பிரபோ, அத்தகைய தாங்கள் மிகவும் சுத்தமானதும் சத்வரூபமானதும் ஒன்றையும் மறைக்காததுமான அம்மாயையினுடைய ஒரு அம்சத்தை தரித்து விளங்கி வருகின்றீர். ஆறாவது ஸ்லோகம். ஸ்ரீ குருவாயூரப்பனின் அழகை நேரில் கண்டு உள்ளம் பூரித்து தான் கண்ட கோலத்தை உள்ளவாறு வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ஸ்ரீ பகவானுடைய அழகிய சரீரமானது நீருண்ட மேகம் போலவும் காயாம் பூங்கொத்து போலவும் மனோகரமாக இருக்கிறது. அழகிற்கு இருப்பிடம். புண்ணியம் செய்தவர்களின் கண்களுக்கு முன்ஜென்மத்தின் புண்ணியத்தின் உதயம். ஸ்ரீ மகாலட்சுமியின் விளையாட்டிற்கு தடங்கலற்ற இருப்பிடம். அமிர்த பிரவாகத்தின் தொடர்பை பக்தர்களின் மனதில் உண்டு பண்ணுகின்றது. அப்படிப்பட்ட தங்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை இடைவிடாது ஸ்மரிக்கிறேன். ஏழாவது ஸ்லோகம். ஓ குருவாயூரப்பா, தாங்கள் மாயையினால் ஜெயிக்கப்படாதவர். இதுவரை நான் தங்களுடைய சிருஷ்டி காரியத்தை ஜீவராசிகளுக்கு பலவித கஷ்டங்களை சம்சாரத்தில் உண்டு பண்ணக்கூடியதாக கருதினேன். ஆனால் இப்பொழுது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறேன். ஏனெனில் தாங்கள் இவ்வாறு ஜீவர்களை சிருஷ்டிக்காவிடில் ஜீவர்கள்
சிதானந்த ரசம் ததும்பும் பரம ரமணீயமான தங்கள் மேனியை கண்களாலும் காதுகளாலும் பருகி பரமானந்தமாகிற அமிர்த கடலில் எப்படி மகிழ்ச்சியுறக்கூடும்? 8வது ஸ்லோகம். இந்திரலோகத்தில் உள்ள பாரிஜாதத்தையோவெனில் யாகம் செய்தவர்கள் அங்கு சென்று அடைய முடியும். அது விரும்பிய சில பொருட்களை மட்டுமே அளிக்கும், மோட்சத்தை அளிக்காது. யாகமோவெனில் மிகுந்த சிரமத்தால் செய்யக்கூடியதாகும். குருவாயூரப்பனாகிற பாரிஜாதமானது நமஸ்கரித்தவர்களுக்கே தரிசனம் அளிக்கும். அவர்கள் பிரார்த்திக்காத உகந்த பொருட்களையும் போகங்களையும் அளிக்கும். எல்லோராலும் சுலபமாக அடைய தகுந்ததாயும் இருக்கிறது. அளவு கடந்த பயன்களையும் கொடுக்கின்றது. இப்படி இருக்க யாசகர்களின் கூட்டம் வீணாக இந்திரலோகத்தில் உள்ள பாரிஜாத மரத்தை விரும்புகிறது. 9வது ஸ்லோகம். உலகில் பல தெய்வங்கள் இருக்கின்றன. அவர்கள் கருணையினால் ஆத்மாவை தவிர்த்து மற்ற அபீஷ்டங்களை கொடுக்கின்றன என்பது பிரசித்தம். தாங்களோவெனில் அதிக கருணையால் தங்களுடைய ஸ்வரூபமான ஆத்மாவையே கொடுக்கின்றீர். மற்ற தெய்வங்கள் தங்களுடைய சக்தியினால் உலகில் உள்ள மற்ற ஜனங்களை தவறு செய்தால் நிகிரகம் செய்வதும் பஜித்தால் அனுகிரகம் செய்வதுமாக இருக்கின்றனர். 10வது ஸ்லோகம். முரண் என்ற அசுரனை கொன்றவரும் குருவாயூரில் விளங்கி வருபவருமான ஹே குருவாயூரப்பா, தாங்கள் ஸ்ரீ பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களை அவரவர்களுடைய வேலையில் ஏவக்கூடிய சக்தி படைத்திருக்கின்றீர். மற்ற தெய்வங்களை வென்று அடக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரன் முதலியோருடைய வீரியத்தையும் அடக்கக்கூடிய பராக்கிரமத்தை பெற்றிருக்கின்றீர். முற்றும் துறந்த ஸ்ரீ சுகர் போன்றவராலும் புகழத்தக்க மாசற்ற புகழை பெற்றிருக்கின்றீர். மகாலட்சுமியோ எப்பொழுதும் தங்கள் உடலில் நிலை பெற்றிருக்கிறாள். தாங்களோ சர்வஜர், எப்பொருளிலும் தங்களுக்கு பற்று என்பதே கிடையாது. ஆகையால் தாங்களே பகவான் என்ற சொல்லுக்கு முக்கிய பொருளாக விளங்குகின்றீர். ஸ்ரீ ஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.